வணக்கம் அனைவருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நீங்க எல்லாருமே சந்தோஷமா, செல்வ செழிப்போட தான் இருப்பீங்கன்னு சொல்லி நான் மனதார நம்புறேன். இன்னைக்கு ஆக்சுவலி வீடியோ பாட்காஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஐ மீன் இட் வாஸ் நாட் இன் மை ஷெட்யூல். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அது கண்டிப்பா இன்னைக்கே நான் அப்லோட் பண்ணிறணுன்றதுக்காக தான் இந்த சடன் ஒரு வீடியோ நான் வந்து இந்த அமாவாசை தினம் அன்னைக்கு சொல்றேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஸ்டடீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் என்னோட இன்டென்ஷன் இருந்துச்சு. பட் என்னோட ரொம்ப க்ளோஸான ஒரு ஆன்ட்டி வந்து ஷி வாஸ் இன்வைட்டிங் மீ ஃபார் லஞ்ச். இல்லை நீ வந்து கொஞ்ச நேரமாச்சும் சாப்பிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆன் த வே வரப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன அந்த 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 யூனோ த மேப் வாஸ் லைக் ஐ குடன்ட் ரியலி கெட் இட். அண்ட் தென் சரி அவங்க ஃப்ரெண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு சரி அவங்கள்ட்ட அட்ரஸ் கேட்டு நம்ம போட்டுட்டு கூகுள் மேப்பில் போயிடலான்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் அவுட். அந்த அட்ரஸே இல்லைன்னு சொல்லி கூகுள் மேப்பில் காமிச்சிருச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி தி வர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் டு தியர் லெவல் பெஸ்ட். பட் ஐ வாஸ் ஜஸ்ட் நாட் ஏபிள் டு கெட் இட். சரி பரவாயில்ல நான் பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஸோ அந்த நேரம் வந்து நான் மனசார வந்து ஐ டிடன்ட் டெல் டு யூனிவர்ஸ் நான் உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணுறேன், என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அது மாதிரிலாம் நான் எதுவுமே இது பண்ணலை. ஐ வாஸ் ஜஸ்ட் கிவிங் ஐ மீன் ஜஸ்ட் லுக்கிங் அட் தி கூகுள் மேப். ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த ஃப்ளோ. ஸோ வாஸ் லைக் ஓகே சரி நம்ம போவோமே, பிகாஸ் ஏன்னா அது கிட்ட உள்ள ஒரு 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 டவுன் மட்டும் நான் வந்து போட்டுட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ. அண்ட் வாட் ஹேப்பன், அந்த ரோட்ஸ்லலாம் நான் போனதே இல்லை. ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ரோட் காமிச்சிச்சு. பட் ஐ ட்ரஸ்டட் தி யூனிவர்ஸ். ஓகே கரெக்டாக இது பண்ணோம். பட் சம்டைம்ஸ் பீப்புள் வில் டேல் தட் கூகுள் மேப் நீங்கள் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா தவறுதலான இடத்துல போய் விட்டுறோம், தப்பாக போயிடுவீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நானும் அதை வந்து ஐவ் கம் அக்ராஸ் தட். பட் யான்னு தெரில, இந்த வாட்டி ஐ வாஸ் லைக் போய் தான் நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ தேட். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ன நடந்துச்சுனாக்கா, நான் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்த வந்து ரொம்ப ஷார்ட்கட்டான ஒரு வழியில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருச்சு. அண்ட் ஐ மேனேஜ் டு கெட் த ஹவுஸ் ஆஃப் தட் ஆன்ட்டி வெரி ஃபாஸ்ட். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஐ வாஸ் லைக் நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட நான் சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லலை. பட் ஐ ட்ரஸ்டட் த யூனிவர்ஸ். இட்ஸ் லைக் கரெக்டாக நம்மளுக்கு கூகுள் மேப் வழியாக கரெக்டாக நம்ம அதை வழி தெரிஞ்சிடும், போயிடுவோம். இல்லாட்டி நம்ம கூட பார்த்துக்குவோம், நம்ம அங்கே தேடிக்கலாம் கண்டிப்பாக. ஐ வாஸ் ஜஸ்ட் கோவிங் த்ரூ த ஃப்ளோ. ஸோ அது மூலிமா நான் என்ன உணர்ந்தேனாக்கா, நம்ம லைஃப்பில் என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறப்ப நம்ம வந்து யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம அந்த ஃப்ளோவில் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக அமையும். இதுதான் வந்து யூனிவர்ஸ் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. பிகாஸ் ஏன்னா நான் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நான் அந்த ஆண்டியும் ஏற்றிட்டு அண்ட் எனக்கு லஞ்ச் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இன்னொரு ஆண்டி வீட்டுக்கும் அழகாக போய் சேர்ந்துட்டு ஷி வாஸ் ஷாக்ட். ஷி வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஐ வில் பி லைக் காலிங். 2-3 வாட்டி நான் வந்து கால் பண்ணுவேன் அவங்ககிட்ட வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். எல்லாம் வந்து ஷி வாஸ் எக்ஸ்பெக்டிங். பட் த மூமெண்ட் வந்து நான் கணக்காக இன்னொருத்தவங்களையும் ஏற்றிட்டு நாங்கள் போயிட்ட பிறகு ஷி வாஸ் லைக் ஓகே உனக்கு யாரும்மா பார்த்து காமிச்சா, எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ நான் சிரிச்சுக்கிட்டே பிரபஞ்சம் தான் காமிச்சாங்க, அதனால தான் நான் இவ்வளோ சீக்கிரம் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ நம்மளோட இன்டென்ஷன் என்றைக்குமே சரியாக இருக்கணும்னு இருக்கிற பட்சத்தில் அண்ட் மற்றவங்களோட இன்டென்ஷனும் நமக்கு சரியாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாமே கைகூடி கண்டிப்பாக நடக்கும். இதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இது ஏன் நான் இன்றைக்கே சொல்லணும்னு சொல்லி நினச்சி நான் இந்த பாட்காஸ்ட்டை வந்து போடுறேன்னா, எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கி வந்து இட்ஸ் எ நியூ மூன். ஸோ நியூ மூன்னா அமாவாசை அன்றைக்கி உங்களோட இன்டென்ஷன் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட இன்டென்ஷன் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு இது நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆணித்தரமாக சில பேர் எனக்கு நடந்தே தீரணும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஒரு விஷயத்தினால நம்மளுக்கு நல்லது நடக்குமா, நம்மளுக்கு கெட்டது நடக்குமா நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம ஒரு ஃப்ளோவில் சரண்டர் ஆகி நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா இது நடக்கட்டும் சொல்லி ஃப்ளோவில் நம்ம போனோம்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் நடத்துகிறோம். இந்த ஒரு விஷயத்தை தான் எனக்கு வந்து யூனிவர்ஸ் எனக்கு உணர்த்துனாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சமயத்தில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுற எல்லாமே 5 வருஷத்தில் இல்லை 10 வருஷத்தில் பிறகு நம்மளுக்கு உண்மையிலே தேவைப்படுற விஷயங்கள்லாம் இருக்காது. அப்போ நம்ம நினச்சி யோசிக்கலாம், ஆஹா நம்ம தான் தவறுதலாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூனிவர்ஸ் என்றைக்குமே ஒரு ஜீனி, மீனிங் டு சே எனக்கு இது வேணும்னா அது கொடுத்துருவாங்க. ஆனால் அது நம்மளுக்கு நல்லதா நல்லது இல்லையா அதை நம்ம உணர்ந்து நம்ம கேட்கணும். அதை நம்ம உணர்ந்து கேட்கணுன்னாக்கா நம்ம மனசார சரண்டர் பண்ணி லெட் இட் கோ பண்ணணும். அந்த மாதிரி சரண்டர் பண்ணி நம்ம சரணாகதி மனப்பான்மையாக இது நன்மைனா எனக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுங்க, இல்லாட்டினா இந்த விஷயத்தில்
அழகா நீங்கள் நடக்க விடாமல் என் மனசுக்கு தெரிய வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்ட ஆரம்பிச்சிங்கன்னா எந்த விஷயம் உங்களுக்கு நல்லது, எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும், அந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பாங்க. எந்த விஷயம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லது இல்லை, அது நடந்தால் உங்களுக்கு தேவைப்படாத விஷயங்கள் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு இருந்தால் அதை நடக்க விடாமல் அவங்க தடுத்து விட்டுருவாங்க. ஸோ இதுதான் அந்த சரண்டர், அந்த பியூட்டிஃபுல்லான மேனிஃபெஸ்ட் பண்ணி சரண்டர் பண்ணுற ப்ராசஸ். இதை இன்றைக்கி உண்மையிலே என் ஜேர்னியில் நான் போயிட்டு சேர்ற வரைக்கும் நான் ரொம்ப ஒரு பெரிய திங்கிங்கில் இருந்தேன். சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் இது மூலிமா எனக்கு அதை கம்யூனிகேட் பண்ணாங்க. இந்த நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னா இன்றைக்கி இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட இன்டென்ஷன் எல்லாத்தையுமே இன்றைக்கி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அமாவாசை தினம், நியூ மூன். ஸோ கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுற டைம் இந்த ஒரு வார்த்தையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மூலயமா எனக்கு நன்மையே நடக்கும்னாக்கா கண்டிப்பாக அதை எனக்கு நீங்கள் நடத்தி கொடுங்க. ஆனால் இந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்ப ஃப்யூச்சரில் எனக்கு தீமைகள் இருக்கா, எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்குமா, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எனக்கு நன்மை சேர்க்காதுனாக்கா இதை மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி சரண்டர் பண்ணுங்கள். இதுதான் த பியூட்டி ஆஃப் த ரியல் மேனிஃபெஸ்டேஷன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எது சரியோ, எது நன்மையை தருமோ அது கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. வாழ்க வளமுடன் அனைவரும். May all the love and light be with you always. Take care. Bye-bye. See you all soon.